கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வாரத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த அருமையான வார்த்தையை எப்பொழுது வேணாலும் கேட்கலாம். கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார் கண்டிப்பாக. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எத்தனை அருமையான வார்த்தை! ஆம் தேவச்சனங்களே, நம்மளுடைய இருதயத்தில் கர்த்தரை பற்றும் ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு பாரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை அவர் விரும்புகிறார். என்னதான் அந்த உலகத்தில் நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு இருக்க வேண்டிய ஒன்றை குறித்து இங்கு அருமையாக தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தாவீது ராஜாவுக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நல்ல காசு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் தேவஜனங்களே, நமக்குள்ளாடி அந்த கமிட்மெண்ட், அந்த அர்ப்பணிப்பு, நம்ம எடுத்த அந்த தீர்மானம், நம்ம ஆரம்ப நாட்களில் கர்த்தரோடு உறவாடின நாட்கள் எடுத்த தீர்மானங்கள் மங்கி போயிருக்கலாம். ஒருவேளை ஒன்றும் இல்லாமையும் இருக்கலாம். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு அனுபவம் வரலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை பார்த்து சொல்கிறாரு, தாவீது ராஜா 3 காரியங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்தார். ஒன்று அவருடைய மகிமையை, தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி. இன்னொன்று அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி. இன்னொன்று ஜீவனுள்ள நாளெல்லாம் அரண்மனையில் இல்லை, ஆலயத்துக்குள்ளே தங்கும்படியாக. ஏன்னா அரண்மனையில் இல்லாத சந்தோஷம் அவருக்கு ஆலயத்தில் கிடச்சிருக்கு. செல்வங்களில் கிடைக்காத சமாதானம் கர்த்தர்கிட்ட கிடச்சிருக்கு. அவர் அதை நினச்சி பார்க்குறார். இன்றைக்கி நான் ஒரு ராஜாவாக உட்காந்துருக்கிறேன்னா அதற்கு காரணம் என் ஆண்டவர் தான். அப்போ ராஜா பதவியை காட்டிலையும் ஆண்டவர் தான் பெரியவர்னு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா எல்லாம். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ அவர் கலிகூர்ந்து மகிழ்ந்து இருக்கிறார். தாவீது ராஜாட்ட உள்ள ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? அதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒவ்வொரு பேருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர்கிட்ட ஒன்றை கேட்குறாராம், அதையே நாடுவாராம். நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம கர்த்தர்கிட்ட பல விஷயங்கள் கேட்குறோம், ஆனால் தாவீது ஒன்று தான் கேட்குறாரு. அந்த கேட்குற விஷயத்தை நாடுவேன்னு சொல்லுகிறாரு. தேவ ஜனங்களை, இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஆவிக்குரிய சம்மதமான ஆண்டவருடைய விஷயங்களை அவர் கேட்டிருக்கிறாரு. கேட்டது மட்டும் இல்லை, அதை அப்படி நாடி இருக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஆசையாக என்ன செய்வோம், ஒன்றை நான் கேட்டேன்னு சொன்னது போல் நம்மளும் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, ஆண்டவரே ஊழியத்தை தாங்க, ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே என்னையும் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சராக மாற்றுங்க, என்ன ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுங்க, எனக்கு இதை தாங்கன்னு நம்ம கேட்போம். ஆனால் தாவீது செய்தது போல் நம்ம நாட மாட்டோம். நாடுறதுனா என்னென்னா, அனுதினமும் அதை தேடுகிறது தான் நாடுகிறது. இந்த வாலிப பிள்ளைகள் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது, காலையில் அந்த பிள்ளையை தேடுவாங்க, நைட்டும் அந்த பிள்ளையை என்ன செய்வாங்க, குட் நைட்டு போட்டாலான்னு பார்ப்பாங்க. இதான் இன்றைக்கி இந்த உலகம் ஒரு காதல்னு சொல்லுகிறதே தேட வைக்குது. ஆண்டவர் மேலே ஒரு காதல் இன்பம் இன்றைக்கி நமக்கு உண்டாயிட்டுனா அது தேட வைக்கும், நம்ம ஆண்டவரை தேட வைக்கும். தேவ ஜனங்களே, அதை தான் வேதம் சொல்லுகிறது, உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இன்றைக்கி சிருஷ்டியை நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது தான் எல்லாமே. ஆனால் தாவீது ராஜா சிருஷ்டியை நேசிக்காமல் சிருஷ்டிகரை நேசித்தார். இந்த வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் கேட்குறார், சிருஷ்டிகரை நேசிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சிருஷ்டிகர் உங்களுக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறாரே, இனியும் எல்லாம் செய்வாரே உங்களுக்குள்ளதெல்லாம். அவரை நேசிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவர்கிட்ட கேட்ட விஷயத்தை நாடுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கேட்டுட்டு விட்டுட்டு போகிறது அழகு இல்லைங்க. இந்த மைனான்னு சொல்லுகிறத பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி பல குருவிகள் இருக்கிறது, அவைகள் முட்டை போடும், ஆனால் அடை காக்காதான். முட்டை போடுறது பெரிய விஷயம் இல்லை, அதை அடக்காத்தா தான் அடுத்த ஜென்ரேஷன் வரும். இதே போல் தேவ ஜனங்களே, நம்ம கேட்குறது விஷயம் இல்லை, நம்ம நாட வேண்டியது கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அதை நாடுங்க. ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஆவிக்குரிய விஷயங்களை கேட்குறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நாடுங்க. நாடும் பொழுது அதை நீங்கள் கண்டடைவீர்கள். ஆம் தேவ ஜனங்களே, இன்றைக்கி மகிமையானதை நாட ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாரம் பூமிக்கு உள்ளது அல்ல, மகிமையான வானத்துக்குரிய பரலோகத்துக்குரியதை நாடி பாருங்க. உங்கள் லைஃப் இன்பமாக இருக்கும். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நல்ல காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலான்னா அது பரலோகத்துக்குரியவைகளை நாடிக்கொண்டே இருந்தார். அதனால தான் அவர் உயர்த்தப்பட்டார்.
ஆம் தேவ ஜனங்களை, நம்மளும் பரலோகத்துக்குரியதை நாடுவோம். நம்மளுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறத நம்ம பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உங்கள் கிருபையினால் நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த வாரம் எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறதற்காக நன்றி. உங்கள் மகிமையான விஷயங்கள், பரலோக விஷயங்கள் ஆண்டவரே, மேலானவைகளை நாங்கள் நாட எங்கள் கண்களை திறந்துள்ளதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கேட்க வேண்டியது என்னென்னு நாங்கள் உணர்ந்து கொண்ட ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ விஷயங்களை கேட்டோம். புதிய ஏற்பாட்டில் நீர் சொல்லுகிறீரே, தேவையானது ஒன்றே. அந்த விஷயத்தை நாங்கள் நாட, அதை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பேருடைய வாயும் உடைய மகிமையை காணணும்னு கேட்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பேருடைய உள்ளமும் உடைய ஆலயத்தில் தங்கணும்னு, தேவனுடைய பிரமாணங்களை வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கணும்னு உங்கள் அன்போடு இணையட்டும் ஆண்டவரே. உலக கவலைகள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒவ்வொரு பேரையும் நீர் தொட்டு பேர் பேராக ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாள் ஆண்டவரை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வீடு பிரதிஷ்டைகள் ஆண்டவரை, நல்ல விஷயங்களை ஆண்டவரை அவர்கள் கொண்டாடி கொண்டு இருப்பாங்க. நீர் அவர்களுக்கு கொடுத்ததை அவர்கள் செவித்து கொண்டு இருப்பாங்க, பிரதிஷ்டை பண்ணி கொண்டு இருப்பாங்க. எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண தடைகளை மாற்றி ஆசீர்வதிங்க. நல்ல வேலை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. சொந்த வீடுகளை கட்ட உதவி செய்யுங்க. ஒவ்வொரு இடங்களிலும் அவர்களோடு இருந்து கைப்பிடித்து நடத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவர் காட்டுகிற ஒரு விஷயம், உங்கள் லைஃப்பை நீங்கள் ஓட்டுனீங்கன்னா, உங்கள் வாகனம், அதாவது உங்கள் வாழ்க்கைன்ற வாகனத்தை நீங்கள் ஓட்டும் பொழுது கண்டிப்பாக அதில் நிறைய ஆபத்து இருக்கும். ஆனால் கர்த்தர் அதை ஓட்ட உதவி செய்வார் என்றால் ஒரு ஆபத்துலையும் நீங்கள் மாட்டிக்கொள்வதே இல்லை. ஆபத்துக்களை ஜெயிக்க உதவி செய்வார். அதனால் கர்த்தர் கையில் உங்கள் பாரத்தை கொடுங்க. கர்த்தர் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து உங்கள் பாரத்தை சுமப்பார். இன்று இரவும் நம்முடைய ப்ரேயர் டைம் சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய வீடியோ உண்டு. 9 மணி அளவில் உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.